என்னை சித்திக்கு எதுவும் ஆகக்கூடாது என்று வேண்டுகிறீர்கள். எம்பெருமான் உங்கள் வேண்டுதலுக்கு செவிசாய்த்து விட்டார். என்னை சித்திக்கும் கேசரி மன்னருக்கும் மகன் பிறந்துள்ளான். எல்லோரையும் பார்த்து சிரித்துக் கொண்டே இருக்கின்றான். செல்வமா, அங்கு எல்லோரும் குழந்தைக்காகத்தான் காத்திருக்கிறார்கள். கொண்டு வந்து விடுவார். என் வேண்டுதலை நிறைவேற்றியதற்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எம்பெருமானே. அவர் என் அம்சமாகவே இருந்தாலும் இங்குள்ள இன்பத் துன்பங்களை நிச்சயம் அனுபவிக்க வேண்டும். சாஞ்சனை, நம் குலத்தில் உள்ள அனைவரது முன்னிலையிலும் இந்த கேசரியின் பிள்ளையை அறிமுகப்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஏன் நின்று விட்டாய்? ஏனோ தெரியவில்லை, சோர்வாக இருக்கிறேன். சிறிது ஓய்வெடுத்துக் கொள்ள எண்ணுகிறேன். நீங்கள் போய் வாருங்கள். ஆகட்டும், நீ ஓய்வெடுத்துக்கொள். மக்கு பிள்ளையை அருளியது வாயுதேவன்தான். அவர் அருளாசியை பூரணமாக பெற்றவன் இவன். நம் வாழ்வில் மகிழ்ச்சியை கொண்டு வந்தவன் இவன். ஆகையால் மா என்ற பெயரிலேயே வைத்து விடுங்கள். நம் சுமேருவை காக்க வந்தவன் இவன். இவனை மகனாக பெற்றதில் நான் மகிழ்ச்சியிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பிள்ளை வாயுதேவனின் அருளால் கிடைத்தவன். நம்பிக்கையை இழந்து வாழ்ந்து கொண்டிருந்த எங்களது வாழ்க்கையில் நம்பிக்கை நட்சத்திரம் இவன். தனையின் பாசமிகு பிள்ளைக்கு சுமேருவின் எதிர்காலத்திற்கு நான் சூட்டும் பெயர் மாருதி. மாருதி 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 என் மகன் மாருதி, உன் அம்மா உன்னை பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது மகனே. உன் நோக்கத்தை என்றும் நினைவில் வைத்துக்கொள். என்றும் உன் தந்தையைப் போல வீரத்திலும் விவேகத்திலும் சிறந்து விளங்க வேண்டும். சுமேரு மன்னனுக்கு என் வாழ்த்துக்கள். நன்றி வாலி. இயற்கை ஒன்றை முடிவு செய்து விட்டால் அதை மாற்ற எவராலும் முடியாது. இளவரசன் மாருதி! இளவரசன் மாருதி! இளவரசன் மாருதி! உங்கள் கிட்கிந்த இளவரசரே, பிள்ளையை பெற்றுக் கொள்ளுங்கள். உன்னுடைய மரணத்திற்கு காரணமாவான். பெற்றுக் கொள்ளுங்கள். இந்தாருங்கள், உங்கள் கையால் தேனை எடுத்து குழந்தைக்கு ஊட்டி விடுங்கள். ஊட்டி விடுங்கள். இது தேன்தான், கொடிய நஞ்சு அல்ல. ஐம்பொன்னால் உருவாக்கப்பட்ட இந்த நஞ்சு உடலுக்குள் சென்ற அடுத்த நொடியை உயிரை பறித்து விடும். பார்த்தீர்கள்? பார்த்து விட்டோம். இனி நடக்கப் போவதை அவன் கவனித்துக் கொள்வான். நீதியை காக்க வேண்டியது அவனுடைய வேலை.